பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைத்த 10 நாளில் உறவுகள் பறந்தோடி விடுகிறது. பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோரை திருமணமானவுடன் பலரும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள். பார்த்து பார்த்து பாடம் சொல்லிக் கொடுத்த குருவை எங்கேயாவது பார்த்தால் பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விடுகிறார்கள். தேவை முடிந்தவுடன் தூக்கி போடும் மனப்பக்குவம் கொண்ட மனிதர்கள். பணத்தை எதிர்பார்த்து வரும் உறவு பணம் தீர்ந்தவுடன் பறந்து போய்விடும். அழகை எதிர்பார்த்து வரும் உறவு அழகு போனவுடன் காணாமல் போய்விடும். அன்பை பார்த்து வரும் உறவு இறுதி வரை நிலைத்திருக்கும். அன்பிற்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. அன்பு கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே செல்லும். உறவுகளை இறுதி வரை கட்டிக்காக்கும் மனப்பக்குவம் அன்பிற்கு இருக்கிறது. முன்னால் ஒன்று பேசி பின்னால் இன்னொன்று பேசி அவர்களை பார்த்தவுடன் பால் போல் பேசி மழுப்பி கேட்டால் குடும்ப உறவுகளை கட்டி காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவது அதர்மம். திருமணமான முதல் 10 நாள் வீட்டு வேலைகள் அத்தனையும் இழுத்து போட்டு செய்வார்கள். அதன் பிறகு சமையலும் இல்லை, ஒன்றுமில்லை, ஆன்லைன் மட்டும்தான். ஒரு விஷயத்தை இறுதி வரை செய்ய முடியவில்லை என்றால் அதனால் என்ன பயன் இருக்கிறது? கணவனின் கையை பிடித்துக் கொண்டு ஏன் என்று கேள்வி கேட்காமல் இறுதி வரை இந்த உறவை எடுத்துச் செல்பவள் தான் மனைவி. மனைவியின் பேச்சை தெய்வ வாக்காக மதித்து மனதில் பொறித்து வைத்துக் கொண்டு இறுதி வரை அதன்படி நடக்க முனைபவன் தான் கணவன். எந்த சூழலிலும் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் இருப்பதுதான் நல்ல உறவு. உறவுகளை அன்பின் அடிப்படையில் கட்டி எழுப்புகிறவன் இறுதி வரை நிலைத்திருக்கிறான். சபை தடுமாறாமல் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதுபோலவே அன்பில் உறவுகளை கட்டி எழுப்பி கடமை உணர்வோடு இறுதி வரை அந்த உறவை துண்டிக்காமல் எடுத்து செல்பவன் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறான். ஆமென்.